மிதுன ராசி, மிதுன ராசிக்கு சனி வக்கரம் என்ன மாதிரி பலன்கள் தராரு? மிதுன ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் பார்வையாகும். அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப சந்தோஷங்கள், குடும்பத்தில் தாம்பத்திய வாழ்க்கை, இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 7 வருஷ காலமாக 10 வருஷ காலமாக படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னே தெரியல, அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ திறமை இருக்குது, அறிவு இருக்குது, திறமை அறிவு எல்லாமே இருந்தும் நாங்கள் சிக்கல்ல தான் சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுமே நல்ல நம்பிக்கை வரலையே அப்படிங்கிற வேதனை அவங்க கண்ணிலேயே தெரியும், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையிலும் தெரியும். அவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில வெளிநாட்டுக்கு போய் நான் இடம் வாங்குவேன், நான் வீடு கட்டுவேன், நான் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன், நான் நல்லபடியாக வாழ்வேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான டைம். வெளிநாட்டில் உள்ளவங்களும் இந்த பீரியட்ல சிங்கப்பூர்லேயோ, மலேசியாலேயோ, புருனேலையோ, ஆஸ்திரேலியாலேயோ, கனடாலேயோ, சுவிட்சர்லாந்துலேயோ, ஜப்பான்லேயோ, ஜெர்மன்லேயோ எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது. எத்தனை கண்ட்ரிஸ்ல இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க இருந்தாலுமே அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ஜாக்பாட்டான டைம். இந்த டயத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் காட்டுவார். மெயினாக ஃபாரின்ல உள்ளவங்களுக்கு நல்லபடியாக பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பகவானுடைய பார்வையினால. அது போக அந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, அது புதனுடைய வீட்டு. அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க வீடு வாங்கிடுவாங்க. என்னால் வீடே வாங்க முடியல, சொந்த வீட்டிலே குடியிருக்க முடியல, 30 வருஷமாச்சு 20 வருஷமாச்சு நான் போராடிட்டு இருக்கிறேன், என்னால் வீடே வாங்க முடியல, சொந்த வீட்டில் போய் உட்கார முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு குருவி சேர்த்துற மாதிரி காசு சேர்த்துனேன், அந்த காசும் வீணா போச்சு அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த வீடு வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு வந்தே தீரும்.